நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது யூஸ் பண்ண போறீங்களா? அப்ப இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண போங்க. அதாவது சாட் ஜிபிடியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒருத்தர் அவருடைய பல லட்ச கடன் அப்படின்றத அடைச்சிருக்கிறாரு. சில பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்றவங்க சாட் ஜிபிடியை பயன்படுத்தி நாட்டையே பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாட் ஜிபிடி அப்படின்றத விட இந்த ஏஐ ஃபியூச்சரை பயன்படுத்தி அவங்க மிகப்பெரிய ஒரு பயன்களை அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சாட் ஜிபிடியை வச்சு என்ன பண்றோம்? ஸோ இந்த ஏஐயை வச்சு நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு எனக்கு இந்த கால்குலேஷன் சொல்லு, இந்த நடிகர் என் வயசு என்ன, இந்த நடிகர் எங்க இருக்கிறாரு, இப்போ இவருக்கு ஏதாவது படம் வந்துகிட்டு இருக்குதா, இல்லை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பொருள் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு கடுகு அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன வார்த்தைனா, அவருடைய பிரெயினை அவர் 1% கூட பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி பயன்படுத்தாமலேயே அவர் இத்தனை பெரிய அதிசயங்களை நம்ம நாட்டுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ 1% 6% சொல்லுவார். ஸோ இப்படி இவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அதை விட வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் அப்படின்றது நம்ம கையில வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம்னா, இதை ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை எப்படி ஏன் யூடியூப்க்கு நான் மாத்திக்கிறது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ. நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டரா இருக்கிறீங்கன்னா அப்ப சாட் ஜிபிடியை வச்சு உங்க சேனலை க்ரோத் பண்ணலாமா? வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டட் எக்கச்சக்கமான கேஜெட், ஸோ அதாவது மைக்கா இருக்கட்டும். ஏன்னா ஒரு வீடியோவுக்கு வந்துட்டு வீடியோவோட குவாலிட்டியை தாண்டி ஸோ அதுக்கு மைக் அப்படின்றது முக்கியம். ஸோ என் மூஞ்சியே ரொம்ப நேரம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஒரு சிலர்லாம் போனை எங்கேயாவது வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா மைக்கில் ஹெட்ஃபோன்ல கேட்டுப்பேன். ஏன்னா நானே சில நேரம் மதன் கௌரி வீடியோலாம் அப்படிதான் கேட்பேன். அந்த மாதிரி ஹெட்ஃபோன் வச்சுட்டு கேட்பேன். ஸோ அதுக்கப்புறம் தமிழ் பொக்கிஷம், ஸோ மதன் கௌரி கூட இப்போ கேட்கறது இல்லை, தமிழ் பொக்கிஷம் அவருடைய வீடியோலாம் இப்படிதான் நான் கேட்பேன். நான் ஸோ என் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆடியோ தான் நம்ம அதிகமாக எதிர்பார்ப்போம். அப்போ நம்ம ஒரு ஆடியோ அப்படின்றது கரெக்டா நமக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா நல்ல ஆடியோ அப்படின்றது கொடுக்கணும். இது போர்டானிக்ல நான் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது இப்போ வரைக்கும் சூப்பரா இருக்கு. அதுல தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம அது கீழே லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான கேஜெட் இந்த பாருங்க. ஸோ மைக்கு இப்போ நான் எப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இது பவர் பேங்க். ஸோ இது வேணாலும் கீழே இருக்க லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நைட் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க, எல்லா லைட்டும் போட்டு. ஸோ இது ஒரு அடிஷனல் சப்போர்ட் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்களேன், இங்க எப்படி இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்கு? குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா ஒரு வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணுமா, இதெல்லாம் கம்மி ரேட். இது ஒரு 700 வந்துச்சு, 400 வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 600 என்னமோ வந்துச்சு. கரண்ட் இல்லைனாலும் நான் எடுப்பேன். அப்படியே கரண்டே இல்லைன்னா லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சுனா நான் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி, 2000 கிட்ட வச்சு. காசு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ சாட் ஜிபிடியா இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு ஏஐ டூலா இருக்கட்டும், அதை எப்படி என்னுடைய சேனலுக்கு நான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் மெஜாரிட்டியாக பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒரு ப்ராம்ப்டை வாங்கி தன்னை ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரியும் தன்னை ஒரு ஃபயர்மேன் மாதிரியும் அம்பு விடுற மாதிரிலாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடியை பயன்படுத்தி நாலேஜை வளர்த்துக்கோங்க. தயவு செய்து வீடியோவை கிரியேட் பண்ணி அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் யூடியூப் அல்காரிதம் பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல் அப்படின்றது நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ சாட் ஜிபிடி இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை சாட் ஜிபிடி கொடுக்குறீங்க. இப்போ என்னன்னா ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க இப்போ டைலரிங் வீடியோ பண்ண போறீங்க. நம்ம சிஸ்டர் தான் அடிக்கடி மைண்ட்ல வராங்க. டைலரிங் வீடியோ பண்ண போறீங்க. அப்போ டைலரிங் வீடியோல இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு எம்ப்ராய்டிங் பண்ண போறேன். ஸோ அப்போ எம்ப்ராய்டிங் பண்றதுல நான் ஆரம்பத்துல இருந்து எப்படி பேசுறது, ஆனா நான் அதை எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த நேச்சுரலா எனக்கு அது பழகி போச்சு. எனக்கு அது இந்த ஸ்கிரிப்டே வராது. அந்த ஸ்கிரிப்ட் வச்சுன்னா 10 கட்டு வரும். இல்லைன்னா ஒரே இதுவா 10 நிமிஷம் 20 நிமிஷம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் அதாவது ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து பேச சொன்னாலும் பேசுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நான். சரி, ஓகே. இப்போ நீங்க இப்போ எம்ப்ராய்டிங் பத்தி பண்ண போறீங்கன்னா, இப்போ எம்ப்ராய்டிங்கோட சீக்ரெட் என்ன இருக்கு, எம்ப்ராய்டிங்ல ஒரு பிகினருக்கு என்ன விஷயங்கள் தெரியும், என்ன விஷயங்கள் தெரியாது அப்படின்றத நீங்க கேட்கலாம். ஸோ அதுகிட்ட கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொல்லித்தரும். இது போல இந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல இப்படி ஆரம்பிங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்றது அது அழகா சொல்லித்தரும். ஸோ அதனால இந்த ஏஐ பயன்படுத்தி வீடியோ உருவாக்குறதா தயவு செஞ்சு அப்படி ஓரம் கட்டி வச்சிருங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய சேனல் growth எப்படி கொண்டு வருது அப்படின்றத பாருங்க. ஃபினான்ஷியலா நான் பெருசா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, நான் நிறைய கவனிச்சிட்டேன். நான் ஒரு தம்ப்நெயிலை மேக் பண்றதுக்கும்
ஸோ ஏஐட்ட கொடுத்து ஒரு தம்ப்நெயிலை மேக் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. அதே போல வியூஸ்லயும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்கு. இப்ப நான் யூடியூப்பை தொடர்ந்து உங்களுக்கு காட்டுறாருங்களேன். யூடியூப் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக மட்டும் நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. சாரி வந்துட்டு இந்த ChatGPT இந்த மாதிரி விஷயம்லாம் இங்க பாத்தீங்கன்னா கடுப்பாகும். இப்படி தள்ளும் பொழுது இங்க பாருங்க, ஃபுல்லா ஏஐ தான், எல்லாமே ஏஐ தான். இங்க பாருங்க, ஏஐ வச்சு கம்ப்ளைண்ட், ஏஐ வச்சு கம்ப்ளைண்ட், இதெல்லாம் நேச்சுரலா இருக்குது. ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் ஏஐ தான். பாருங்க, இவர் ஏஐ, அவர் பேர் என்ன, நித்யானந்தாவும் ஏஐ, அவரு ஏஐ தான் வச்சிருந்தேன், இன்னமும் ஏஐ தான் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ தான் நிறைய. இந்த பாருங்க, இதெல்லாம் ஏஐ, பியூர் ஏஐ. இதெல்லாம் இந்த மாதிரி தான். ஒரு எப்படி வருதுன்னா, ஒரு வந்துட்டு அன்ஆர்கானிக் மாதிரி வந்துட்டு இருக்கு இது எல்லாமே. ஸோ அதனால நேச்சுரலா தம்ப்நெயில் அப்படின்றத ஒரு ஐடியா வாங்கி நீங்க உருவாக்குங்க. ஸோ இதுக்கிட்டயே நீங்க பண்ணும்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேச்சுரல் குறைஞ்சிரும். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு தம்ப்நெயில பார்த்து ஒரு வீடியோ பார்க்க போறேன்னா, எடுத்த உடனே இந்த ChatGPT கொடுத்தோ இல்லை சம்திங் இதில் கொடுத்து ஏஐட்ட கொடுத்து உருவாக்குனதுக்கு எனக்கு அந்த ஐடி போக மாட்டேங்குது. அந்த ஹியூமன் டச்சே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால ஸோ அதுகிட்ட இருந்து ஐடியாவை வாங்கிக்கோங்க. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது உங்களோட இன்புட்டை உள்ள போடுங்க. ஸோ ஆப்வியஸா காசு கட்டணுங்க. ஸோ இதுக்கு மாசம் மாசம் ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணி தான் தீரும். ஏன்னா நான் இப்போ வந்துட்டு நான் எதுக்காக வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடா கண்டென்ட் போடுறேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம புது சிஎம் வந்திருக்காரு, விஜய் அவர்கள் தளபதி வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்டேட் பண்றாரு அப்படின்னா அதை வந்துட்டு நான் ரீகன்ஃபர்மேஷன் அப்படின்றது இங்க பண்ணிப்பேன். ஏன்னா இப்ப நிறைய வந்துட்டு ஃபால் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால அதை கன்ஃபர்மேஷன் அஃபிஷியல்ல இருந்து வந்திருக்குதா, இது உண்மையாலுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஏன்னா ஆஸ் அ கிரியேட்டரா எனக்கு அது முக்கியம். ஏன்னா நான் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன்றதை நான் அடுத்த ஒரு வீடியோவை சொல்றேன். அப்படி வேணும்னா நீங்க என்னென்ன டூல் காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்றத கீழே வந்துட்டு டூல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் போட்டு டூல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் உருவாக்கி கொடுக்குறேன். ஸோ இப்படி நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஏஐ டூல் அப்படின்றத வச்சு நீங்க தயவு செய்து ஒரு வீடியோ உருவாக்காதீங்க. அதை வச்சு நம்ம என்னென்ன விதத்துல பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வீடியோ உருவாக்காதீங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் இப்பயும் சொல்றேன், ஏங்க இப்போ கூட நான் சொல்றேன், இப்போ கூட அந்த வீடியோ முன்னாடி தான் இருக்குது. அவரை நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பல. ஏஐல ஒரு கிளிக்ல காப்பி பேஸ்ட் பண்ணி வீடியோ போடுங்க. ஜஸ்ட் ஒரு வந்துட்டு ப்ராம்ப்டை மட்டும் போட்டு நீங்க வீடியோ லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வீடியோ போடுவார். அவரும் பாத்தீங்கன்னா முன்னாடி ஏஐ வீடியோ போட்டு அவர் இல்லாமலாம் இருக்க மாட்டார். அவரும் இங்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் இல்லாம இருந்தா இந்த லோ வேல்யூ கண்டென்ட், இன்னும் ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் வந்துடும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து போட்டுட்டு அவர் பண்றாரு. ஆனா அவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாருன்னு தெரியல. ஆனா யூடியூப்பினுடைய அல்கரிதம் அப்படி கிடையாது. ஏன்னா டீப் டாக்ஸ் அவருடைய வீடியோ போய் பாருங்க, டீப் டாக்ஸ் தமிழ் அப்படின்ற சேனல், அந்த வீடியோ போய் பாருங்க. அவரோட சேனல்ல தேடி பாருங்களேன். அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு, அவரோட அவ்வளோ ப்ராப்பரா போடக்கூடியவர். அவருடைய சேனலே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுட்டு அவருடைய சேனலே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கொஞ்ச நாள் வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணி விட்டாங்க. ஸோ அவர் வந்து கிரியேட் பண்ணி போடுறவர், அவர் கிரியேட் பண்ணி போட்டு அவர் பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஸோ அவருடைய இன்புட் வீடியோவில் இல்லை அப்படின்றதுக்காகவே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. 300 வீடியோக்கு மேலே வந்து ப்ரைவேட்ல போட்டார். அவர் டெலிட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாரு. ஸோ அதனால சொல்றேன், அவங்க சொல்றாங்க அவங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, இவங்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, என் சேனல் 5 சேனல் வச்சிருந்தேன், 6 சேனல் வச்சிருந்தேன், போயிடுச்சு, என் சேனல் போயிடுச்சுன்னு அழுகுறாங்க. ஸோ அதனால ஏஐ கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா அதை நீங்க வந்துட்டு ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அதை வீடியோவை கிரியேட் பண்ணுங்க, அதை யூடியூப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ டவுட் கேட்டு நான் அப்படியே போடுறேன், ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த டவுட் இருக்கா, ஓகே, இது வந்து எல்லா நெட்வொர்க்லையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே சொல்லிடும், இது ஃபால் கமிட்மெண்டா இல்லை வந்து ரியலா அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி தேடி பார்த்துக்கோங்க. ஸோ தயவு செய்து இப்பயும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு வேணாடா ஏஐக்கு எதிராக பேசுறேன், ஏஐக்கு எதிராக கிடையாது. ஏஐ பயன்படுத்தி வீடியோ உருவாக்கி நீங்க வச்சுக்கோங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க, இல்லை வேற என்ன வேணா பண்ணுங்க. ஆனா யூடியூப்ல போட்டு பணம், யூடியூப்லயும் போடுங்க, ஆனா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு எப்பவுமே பியூரா சொல்லுவேன், இந்த சும்மா இலைமறை காயமெல்லாம் கிடையாது. இந்த ரிஸ்கே இல்லாம நம்ம ஒரு வீடியோ போறோம்னா கடைசி வரைக்கும் யாரும் நம்ம வீடியோ டச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிதான். அப்படி இல்லை சும்மா ஏனோ தானு போட்டு போது நம்ம கேரக்டர் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்காக தான் சொல்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். யூடியூப் ரிலேட்டடாக இந்த கேஜெட் மறக்காம போய் வாங்கிக்கோங்க. அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ வரைக்கும் இந்த ஏஐ டூல் எல்லாம் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.